பழைய ரயில் நிலையம் பல தசாப்தங்களாக கைவிடப்பட்டது, அதன் பெருமை மற்றும் அழகு காலப்போக்கில் மெதுவாக நுகரப்படுகிறது. ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்த தடங்கள் இப்போது காலியாகவும் அமைதியாகவும் இருந்தன. பழைய மரக்கற்றைகளின் கிரீச்சொலி மற்றும் உடைந்த ஜன்னல்கள் வழியாக காற்று கிசுகிசுக்கும் ஒலி மட்டுமே. கடந்த காலமும் நிகழ்காலமும் மோதும் காலம் நின்ற இடம் அது. தூசி படிந்த எச்சங்களுக்கிடையில் ஒரு தனி உருவம், எப்போதும் தொலைந்து போனதாகத் தோன்றும் ஒன்றைத் தேடி அலைந்தது. அவள் ஒரு பேயாக இருந்தாள், உலகங்களுக்கிடையில் சிக்கிக்கொண்ட ஒரு ஆவி, முன்னேற முடியவில்லை. அவள் பெயர் எமிலி, அல்லது குறைந்தபட்சம் அவள் அப்படித்தான் நினைத்தாள், ஆனால் அவளுடைய நினைவுகள் மங்கலாகவும் தெளிவாகவும் இல்லை. வெற்று மேடைகளில் அவள் அலைந்து திரிந்தபோது, எமிலி பழைய சாமான்கள் மற்றும் மறந்து போன உடைமைகளில் தடுமாறினாள். ஒரு இளம் ஜோடி கட்டித் தழுவுவதையும் அவர்களின் அன்பும் மகிழ்ச்சியும் பழைய புகைப்படங்களிலிருந்து வெளிப்படுவதை அவள் கண்டாள். புறப்படும் அவசரத்தில் ஒரு குழந்தையின் பொம்மையை பார்த்தாள். ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் எமிலிக்கு அங்கீகாரத்தின் ஒரு வேதனை ஏற்பட்டது, அவளால் நினைவில் கொள்ள முடியாத ஒன்றை ஏங்கியது. அவள் தன் அடையாளத்தை தான் வாழ்ந்த வாழ்க்கைக்காக தேடிக் கொண்டிருந்தாள். மறக்கப்பட்ட நினைவுகளுடனும் தொலைந்து போன உடைமைகளுடனும் இரயில் நிலையம் அவளது கடந்த காலத்தை திறக்கும் திறவுகோலை வைத்திருப்பது போல் தோன்றியது. நிலையத்தின் இரகசியங்களை அவள் ஆழமாக ஆராய்ந்தபோது எமிலி ஒரு நம்பிக்கையை உணர ஆரம்பித்தாள், அவள் தேடுவதை இறுதியாக கண்டுபிடிக்கலாம் என்ற உணர்வு. ஆனால் அவள் நெருங்கிவிட்டாள் என்று நினைத்தபோது ஒரு ரயில் நிலையத்திற்குள் கர்ஜித்தது, ஒரு குரல் அவளது பெயரை இலக்காக அறிவித்தது.